ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லோரும் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? இந்த வீடியோ பற்றி எல்லாருக்குமே தெரிஞ்சிருக்கும். நாங்கள் வந்து சென்னை போனோம்ல, யுஏஇ தமிழச்சி ரோஜா அவங்களுடைய ஃபங்க்ஷனுக்காக தான் போயிருந்தோம். இது வந்து உதயண்ணா. உதயண்ணா சொல்லும்போது சிரிப்பு தான் வருது. உதயண்ணா வீட்டுக்கு தான் போயிருந்தோம் அன்றைக்கி சாயந்தரம். எங்களுக்கு டிக்கெட் புக் பண்ணி கொடுத்தது எல்லாமே உதயண்ணா தான். அவங்க வீட்டில் போய் அன்றைக்கி டின்னரெல்லாம் சாப்பிட்டு நைட்டு தான் கிளம்புனோம். 11:30 மணிக்கு ட்ரெயின். அதனால் உதயண்ணா வந்து நாங்கள் போகிறதுக்கு முன்னாடி எல்லாம் செஞ்சு வச்சுட்டாரு. தக்காளி சட்னி, ஏதோ பேர் சொல்லி 2-3 வகை சட்னியெல்லாம் அரைச்சி வச்சுருந்தாரு. நாங்கள் போனதுக்கப்புறம் பள்ளிப்பாளையம் சிக்கன் சூப்பராக செஞ்சுருந்தாரு. எல்லாம் சமைச்சு முடிச்சுட்டு நாங்கள் எல்லோரும் ஒன்றா தான் உட்காந்து சாப்பிட்டோம். இந்த மாதிரி மொமெண்ட்டெல்லாம் இன்னொரு நாள் கிடைக்குமாங்கிறது கொஞ்சம் சந்தேகம்னு சொல்லலை, கிடைக்கும்போது யூஸ் பண்ணிக்கணும்னு சொல்ல வரேன், அவ்வளோதான். பள்ளிப்பாளையம் சிக்கன், அதுக்கப்புறம் இது வந்து கார சட்னி, இது வந்து சம்மந்தின்னு சொன்னார். அப்புறம் அந்த குண்டாவில் வந்து உளுந்தங்களி நான் கொஞ்சம் சொதப்பிட்டேன். நல்லா நைஸாக பண்ணாமல் கொஞ்சம் சொதப்பிடுச்சு. இருந்தாலும் டேஸ்ட் வைஸ் நல்லா தான் இருந்தது. இங்கே வந்து ஆப்பம், முட்டையாப்பம் அப்படின்னு எல்லாம் செஞ்சு உட்காந்து வரிசையாக சாப்பிட்டுட்ருக்கோம். அன்னத்தன்னைக்கு நாள்லேருந்து திரும்பி ரிட்டன் நம்ம பொள்ளாச்சி வர வரையிலுமே ஒவ்வொரு மொமெண்ட்டுமே ஜாலியாக என்ஜாய் பண்ணிட்டு இருந்தோம். உதயண்ணா வந்து ஆப்பம் சுட்டுட்ருக்காரு. நான் எல்லாமே செய்கிறேன், நீங்கள் உட்காருங்கன்னு சொன்னேன். ஆனால் அவர் என்னை செய்யவே விடலை. நீங்கள் போய் லைவ் போடுங்க, ரெஸ்ட் எடுங்க, நானே எல்லாம் செய்கிறேன்னு எல்லாமே செஞ்சார். என்ன இருந்தாலும் நம்ம வேடிக்கை பார்த்துட்டு சும்மா இருக்க முடியாதே. அதனால் நீங்கள் போய் உட்காந்து உங்கள் மச்சாங்கிட்ட பேசுங்க, நான் ஆப்பமெல்லாம் சுட்டு எடுத்துகிட்டு வரேன்னு சொல்லி நான் சுட்டுட்ருந்தேன். செம்ம ஜாலிங்க. அவ்வளோதான். உதயண்ணா வீட்டில் சாப்பிட்டு 11:30 மணிக்கு ட்ரெயின் ஏறி நாங்கள் கிளம்பி இப்போ சென்னை சென்ட்ரல் வந்துட்டோம். ட்ரெயின்குள்ளையெல்லாம் வந்து எப்படா போய் தூங்கலாம் அப்படி தான் இருந்தது. அதனால் அங்கெல்லாம் எந்த வீடியோவும் இல்லை. இப்போ நாங்கள் வந்து சென்ட்ரல் வந்தாச்சு. இங்கெல்லாம் வந்து ரொம்ப வருஷம் ஆச்சுங்க. கிட்டத்தட்ட ஒரு 8 வருஷத்துக்கு மேலே இருக்கும். நான் இங்கெல்லாம் வந்து எங்கள் சித்தப்பா இங்கே இருக்காங்க. அப்போ வந்தது தான் இங்கே. அதுக்கப்புறம் வரக்கு சான்ஸே கிடைக்கல. என்னென்னா அலையவெல்லாம் இல்லை. அங்கங்கே போகணும். அப்புறம் மெட்ரோ ட்ரெயின் வந்தது, அதில் ஏறி போகணும். கோயம்பேடு போனதையுமே அவங்க புக் பண்ணி வச்சுருக்கிற ஹோட்டல் பக்கம். அதனால் எங்களுக்கு எந்த சிரமமுமே இல்லை. என்ன ஒன்று மழை தான். அதுவும் நாங்கள் போன டைம் அந்த 2 நாளுமே மழையெல்லாம் கம்மியாக தான் இருந்தது. சிரமமே இல்லை. ட்ரெயினில் போனதும் தெரியல, அதுக்கப்புறம் ஹோட்டல் போனதும் தெரியல. ரொம்பவே நல்லா சூப்பராக இருந்தது அந்த மொமெண்ட்டெல்லாம். நாங்கள் வந்தாச்சு. இங்கே எதுக்கு போகிறோம்னா மெட்ரோ ட்ரெயின் டிக்கெட் எடுக்க சொல்லியிருக்கிறாங்க. அங்கே டிக்கெட் எடுத்துகிட்டு போகிறக்காக தான் வந்தோம். எக்ஸ்கலேட்டர் இது கொஞ்சம் பயமாக தான் இருந்தது. அப்பாவும் பொண்ணு இறங்கி போகிறாங்க. நான் தான் வீடியோ எடுத்துகிட்டு இருந்தேன். எங்கே உங்கள் அப்பா? நான் வந்து இங்கெல்லாம் இப்போ தான் ஃபஸ்ட் டைம் பார்க்குறேன். நாம் ஹாஸ்பிட்டல், வீடு விட்டால் ஹாஸ்பிட்டல் இப்படியே பழகியாச்சு. இதெல்லாம் வந்து எனக்கு ரொம்ப ரேர் தான். எங்கேயும் போகலாம் முடியாது. அப்புறம் முக்கியமாக பார்த்திங்கன்னா விஎன் வர்ஷினி எல்லாம் அவங்க ஃபேஸே காட்ட மாட்டாங்க. விஎன் வர்ஷினி இசை ஃபஸ்ட்டு டைம் என்னோடய வீடியோ மூலியமாக அவங்க ஃபேஸ் காட்டியிருக்காங்க. நான் யாருங்கிறத வீடியோ பார்த்துட்டே வாங்க காட்டுறேன். விஎன் வர்ஷினி அவங்க பொண்ணு. சேனல் வச்சுருக்கிறவங்க வர்ஷினியோட அம்மா பேர் வந்து இசைக்கு எல்லாம் ஷார்ட்டாக ஸ்வீட்டாக இசைன்னு கூப்பிடுறோம். நல்லா இருந்தது. குழந்தைங்க 2 பேரும் பார்த்திங்கன்னா அவ்வளோ நல்லா என்ஜாய் பண்ணாங்க. யாருன்னு தெரியுமா? வர்ஷினி. இங்கே என்னென்னா நம்ம டிக்கெட் புக் பண்ணியிருக்கோம்ல, அதை வந்து அடையாளம் அதை காட்டினா தான் ஓப்பன் ஆகுது. நாங்கள் அப்படி ஒரே டிக்கெட்டையே 3 பேர்த்துக்கு வச்சு ஓப்பன் பண்ணி பார்த்துட்டே இருந்தோம். அப்புறம் அங்கேருந்து செக்யூரிட்டி வந்து ஒவ்வொருத்தருக்கும் எடுத்த டிக்கெட்டை வச்சு ஓப்பன் பண்ணுங்க, அப்போ தான் ஓப்பன் ஆகணும். அப்புறம் எங்களுக்கு டோர் ஓப்பன் பண்ணி விட்டாங்க. இங்கே நாங்கள் வந்து கோயம்பேடு போகிறக்காக மெட்ரோ ட்ரெயின் ஏறியாச்சு. இதெல்லாம் நிறைய ஒரு 2-3 ஷார்ட்ஸ் வீடியோலையெல்லாம் காட்டியிருப்பேன், பார்த்துருப்பீங்க. இந்த ட்ரெயினும் போனதும் தெரியல, இறங்குனதும் தெரியல. எல்லாம் ரொம்பவே சிரமமே இல்லாமல் இருந்தது. நான் ரெட் அலர்ட் விட்டுருக்காங்க, புயல், மழை என்னென்னமோ சொன்னாங்க. சரி, ஒருத்தவங்களுடைய அன்புக்கு இடையில புயல் என்ன பெரிய புயல் அப்படிங்கிற மாதிரி நாங்களும் கிளம்பிட்டோம். ஆனால் நாங்கள் இருந்த அந்த 2 நாளும் மழையெல்லாம் அதிகமாக இல்லை. மற்ற பகுதிகளில் தான் அதிகமாக இருந்தது, நியூஸில் பார்த்தோம். நாங்கள் இருந்த இடத்துல ரொம்பவெல்லாம் மழை இல்லை. என்ன ஜாலியாக என்ஜாய் பண்ணிவிட்டு அப்பாவும் பிள்ளையும் வராங்க.
இங்கே நாங்கள் ரோஜா அவங்க எங்களுக்கு புக் பண்ணி அலாட் பண்ணியிருந்த ரூமுக்கு வந்தாச்சு. கீழே வந்து ஆதார் கார்டெல்லாம் வாங்கி செக் பண்ணிவிட்டு மேலே எங்களுக்காக ஒரு ரூம் அலாட் பண்ணியிருந்தாங்க. அங்கே தான் நாங்கள் போயிட்டுருக்கோம். என்னன்னா கொஞ்சம் இங்கே வந்து ஒரு கார்டு மாதிரி கொடுத்தாங்க. அந்த கார்டை வந்து டோரில் காட்டினா ஓப்பன் ஆகிற மாதிரி. அந்த மெத்தட் இங்கே நமக்கு தெரியுது. அப்புறம் அதுக்கப்புறம் வந்து கேட்டுட்டு வந்து ஓப்பன் பண்ணி எங்கள் ரூம்குள்ளே போகிறோம். இதுதான் எங்களுக்கு கொடுத்த ரூம். ரூமெல்லாம் சூப்பராக இருக்குது பாருங்கள். வேறு லெவல். உண்மையாலுமே ரோஜானா வேறு லெவல் தான். இது வந்து வீடியோலையெல்லாம் கண்டிப்பாக சொல்லியே ஆகணும். சொல்லாமையெல்லாம் இருக்கக்கூடாது. என்ன அப்படின்னா அவங்க எல்லாத்துக்கும் இப்படியெல்லாம் செய்யணும் அப்படிங்கிற அவசியமே கிடையாது. ஆனாலும் லைவ்லையும் யூடியூப்பில் இருக்கிற ஃப்ரெண்ட்ஸையும் கூப்பிட்டு அவங்க இந்தியா வரும்போது எங்களையெல்லாம் மீட் பண்ணி எங்களுக்கு இவ்வளோ ஒரு லக்ஸூரியாக எல்லாமே செய்யணும் அப்படிங்கிற அவசியம் அவங்களுக்கு கிடையாது. ஆனால் இந்த 2 நாளும் யாரையுமே அவங்க விட்டு கொடுக்கல. சூப்பராக பார்த்துக்கிட்டாங்க. இங்கே வந்து எங்கள் பிரியா வீடியோ கால் போடுங்க சித்தப்பான்னு சொல்லியிருந்தா. அவகிட்ட தான் பேசிகிட்ருக்குறோம். வீடியோ காலில் ரூமெல்லாம் எப்படி இருக்குது பாரு அப்படின்னு காட்டிகிட்ருக்காரு எங்கள் வீட்டுக்காரு. வந்திருக்கலாம், இவளும் வந்திருக்கலாம். நல்லா செமையாக ஜாலியாக இருக்குது. இவள் வந்து ரொம்ப ஜாலியாக என்ஜாய் பண்ணுவாள். ஏன்னா வரலைன்னு சொல்லிட்டான். அர்ஜுன் வீட்டில் இருக்கான், அவனுக்கு எதாவது பார்த்துக்கணும் அப்படிங்கிறனால சரி நான் இருக்கிறேன் நீங்கள் போயிட்டு வாங்கன்ட்டான். என் பொண்ணு வந்தனே ஃபோனை பிடிச்சாச்சு, படுத்து தூங்கியாச்சு. பிரியா சென்னை தான். பிரியாவோட மாமனார், அதாவது என்னுடைய சித்தப்பா, அவர் பொள்ளாச்சியில் தான் இருக்கார். சாரி, சென்னையில் தான் இருக்கார். அது எந்த ஏரியானா கந்தன் சாவடின்னு சொல்லுவாங்க, அங்கே இருக்காங்க. மழை பார்த்தீங்களா, வெளியே கிளாஸ் வழியாக ஓரளவுக்கு தான் மழை வந்துட்டுருக்குது. ஆனால் நாங்கள் கோயம்பேடு மெட்ரோ ட்ரெயின்லேருந்து இறங்கி வரையில் நல்ல மழை ஒன்று வந்துச்சு. அதுக்கப்புறம் மழை கொஞ்சம் கம்மியாயிருச்சு. வந்துட்டாங்க. நாங்கள் ஆவலுடன் எதிர்பார்த்துட்டு இருந்த ரோஜா, அருண், கச்சுமா, குட்டிமா எல்லாம் வந்து ரிசப்ஷனில் நின்றுட்டுருந்தாங்க. எனக்கு எக்ஸைட் தாங்கவே முடியல. எப்படா மேலே வருவீங்கன்னு கேட்டுகிட்டே இருந்தேன். அக்கா நானே வரேன், நீ அங்கேயே இருன்னு ரோஜா சொன்னாங்க. என்னால் வந்து தாங்க முடியல. நான் லிஃப்ட்டில் இருந்து கீழ் ஃப்ளோர் போனேன்னு கச்சுமாவை தூக்கிட்டேன். அந்த குழந்தை தானே, குழந்தை பார்த்திங்கன்னா வனிமான்னு என்னையவே சுற்றிட்டு இருந்தது. அழகாக மடியில் வந்து படுத்துக்கும். எங்களோட முக்கால்வாசி கச்சுவை நானே தான் வச்சுருந்தேன். கச்சு பெட் நேம் ஃபுல் நேம் வந்து கஷ்விகா அருண்குமார். பெட்டாக செல்லமாக வந்து எல்லோரும் கச்சு பாப்பான்னு கூப்பிட்டு பழகிட்டாங்க. இவ தான் வர்ஷினி, விஎன் வர்ஷினி சேனலோட ஓனர் அம்மா. இவங்க அந்த க்ரீன் கலர் ஷேரி கட்டியிருக்கிறவங்க கண்ணகி அக்கா, அவங்க வந்து மங்கை அக்கா. அதாவது ரோஜாவோட லைவில் ஃபேவரட்டான ஆளுகளில் இவங்களும் ஒருத்தவங்க. அந்த பக்கம் எங்கள் வீட்டுக்காருக்கு ரைட் சைடில் நின்றுருக்கிறது கிங் ஸ்டார். இங்கே வந்து அருண், அவர் தான் ரோஜா வீட்டுக்கார். இது வந்து அழகு பாண்டி தாஸ். லைட் க்ரீன் கலர் ஷர்ட் வந்து தாஸ். எல்லாத்துக்கும் தெரிஞ்சிருக்கும், தெரியாதவங்களுக்காக சொல்கிறேன். அழகு பாண்டி சும்மா வேறு லெவலில் என்ஜாய் பண்ணார். சொல்லவே வேண்டாம். பார்ட்டியை ஃபுல்லாக என்ஜாய் பண்ணது அப்படின்னா அழகு பாண்டி தான் நினைக்கிறேன். அவன் தான் சும்மா பயங்கரமாக என்ஜாய் பண்ணிகிட்ருந்தான். இந்த இடமெல்லாம் நான் ஷார்ட்ஸ் வீடியோவில் காட்டியிருப்பேன், பார்த்துருப்பீங்க. இது வந்து வர்ஷினி இசையோட வீட்டுக்கார். நாங்கள் எல்லாமே ரயிலில் நின்று வரிசையாக நின்று வீடியோ ஃபோட்டோஸ்லாம் எடுத்துகிட்டு இருந்தோம். இவங்க வந்து கண்ணகி, மங்கை, தாஸ், நான், வர்ஷினி பாப்பா. அந்த பக்கம் இசை, பாண்டி, அவர் வந்து இசையோட வீட்டுக்கார். வந்துட்டாங்க நம்ம ரோஜா. அவ்வளோதான். ஆனால் பார்த்தனையுமே ஃபஸ்ட்டு நாங்கள் அந்த மொமெண்ட்டெல்லாம் வீடியோ எடுக்கலை. வந்து நல்லா ஹக் பண்ணிக்கிட்டாங்க, கட்டி பிடிச்சி அழுதுருச்சு ரோஜா. ரோஜா வந்து ரொம்ப சென்சிட்டிவான பொண்ணு. ரொம்ப சீக்கிரமாக வந்து அன்புக்கு கட்டுப்படுவாங்க. அந்த அன்புக்கு கொஞ்சம் நம்ம அவமதிப்பு கொடுத்தோம்னா ரொம்ப ஃபீல் ஆகிடுறாங்க. எங்களை பார்த்தோன்னே ஓடி வந்து கட்டி பிடிச்சி அழுதுட்டாங்க. அதுக்கப்புறம் சில மொமெண்ட் எல்லோரும் அங்கேயே நின்று எல்லாம் பேசிகிட்டு இருந்தோம். செம்ம ஜாலிங்க. நான் வந்து அமைதியாகவே இருந்தேன். ஏன் அமைதியாக இருந்தேன் அப்படின்னு கேட்டால் அருண் கூட கேட்டார், என்ன நீங்கள் இவ்வளோ சைலண்ட்டாக இருக்கிறீங்க, ஒன்றுமே பேச மாட்டேங்கிறீங்க அப்படின்னு. பேச வார்த்தையே வரல. அவங்களுடைய அன்பு அப்படி, ஒரு அரவணைப்பும் அப்படி. நான் வந்து அப்படியே அசந்து போய் அவங்கள வேடிக்கை பார்த்துட்டு இருந்தேன். அந்த 2 நாள் அவங்கள நான் ரசித்து பார்த்தேன். ஒரு கப்புள், ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃபு. இதுக்கப்புறம் ரோஜாவை பற்றி சொல்லணும்னா நிறையா இருக்குது.
என்ன இப்போ ஹோட்டல் புக் பண்ணி கொடுத்து சொகுசாக பார்ட்டி வைக்கிறாங்க, அப்போ உங்களுக்கெல்லாம் நல்லா தானே இருக்கும் அப்படின்னு நிறைய பேர் நினைப்பீங்க. அதையும் தாண்டி சில விஷயங்கள் இருக்குதுங்க. அன்பு, பாசம் அது வந்து சீக்கிரமாக எல்லாத்துக்கும் எல்லாருக்கிட்டையும் கிடைக்காது. லட்சத்தில் ஒருத்தவங்க, கோடியில் ஒருத்தவங்க அப்படி தான் கிடைக்கும். பார்த்தோன்னே ஒருத்தவங்கள அட்ராக்ஷன் பண்ணி அப்படி எல்லாத்துக்கிட்டேயுமே எல்லாமே வந்துடாது இல்லையா நமக்கு. இப்போ ஒருத்தவங்கள பார்த்து பிடிக்குது அப்படின்னா எல்லாத்தையுமே பிடிச்சி போயிடுமா, எல்லாத்துக்கிட்டையும் பழகுவோமா? கிடையாதுல்ல. மனசுக்குள்ளே போய் அவங்க டீப் ஹார்ட்டில் உட்காரணும். அப்போ தான் வந்து அவங்கள பற்றின நினைவுகள் நம்ம மனசுக்குள்ளே இருந்துக்கிட்டே இருக்கும். அப்படி இங்கே கிடைச்ச எனக்கு அபுதாபியில் வந்து 2 பேர் அந்த மாதிரி எனக்கு இருக்காங்க. ரோஜா ஃபேமிலி ஒன்று, அதுக்கப்புறம் நம்ம லைஃப் ஷார்ட் மச்சி அஸ்வின் ஒன்று. மறக்க முடியாது. அவங்க யூடியூப்பில் எனக்கு கிடைச்ச ஒரு கிஃப்ட்டுன்னே சொல்வேன். ரொம்ப நல்ல அன்பானவங்க 2 பேருமே. ரோஜா வந்து அதை விட சும்மா வேறு, ரமேஷ் சொன்ன மாதிரி வேறு லெவல், ஓவர். அது ஒன்று தான் என்னால் சொல்ல முடியும் ரோஜாவை பற்றி. இங்கே வந்து எல்லாம் லஞ்சு சாப்பிட்றதுக்கு உட்காந்துட்டாங்க. நான் வந்து சாப்பிட்ல. காலையில் கொஞ்சம் ஹெவியாகவே சாப்பிட்டுட்டேன். அதனால் நான் லஞ்சு வேண்டான்னு சொல்லிட்டேன். லஞ்சு வந்து வெஜிடேரியன் தான் ஆர்டர் பண்ணியிருந்தாங்க. எல்லோரும் உட்காந்துட்டு சாப்பிட்டாங்க. அருண் வந்து தான் பார்த்து பரிமாறிட்டுருக்கிறாரு. ஒவ்வொருத்தருக்கும் என்ன வேணும்னு அவர் தான் ஃபுல் அண்ட் ஃபுல்லாக எல்லாத்துக்கும் சாப்பாடு பரிமாறுறாருங்க. என்ன சொல்கிறதுன்னா, ஒரு தற்பெருமையே இல்லாத மனுஷன். அந்த மாதிரி மனுஷனை நானும் என்னோடய வயசில், என்னோடய எக்ஸ்பீரியன்ஸில் நான் இப்போ தான் ஃபஸ்ட் டைம் பார்க்குறேன். நிறைய பேர் இருக்கலாம். நான் பார்த்தது இவங்கள தான். ரோஜா அப்படிங்கிறத விட ரோஜாவோட ஹஸ்பண்ட் அருண் மாதிரி ஒரு பர்சனை வந்து இனிமேல் பார்த்தேன்னா சொல்கிறேன் கண்டிப்பாக அடுத்த வீடியோவில். எல்லோரும் உட்காந்து சாப்பிட்டாங்க. என்னால் நான் வந்து எல்லாத்தையும் பார்த்து வீடியோ எடுத்துகிட்டு ஒரு ரசிப்புத்தன்மையோடு பார்த்துட்டு இருந்தேன். யார் இவங்கெல்லாம், எங்கேருந்து, யார் சாமி நீங்கள்லாம், எங்கேருந்து சாமி வர்றீங்க அப்படிங்கிற மாதிரி, யாருப்பா நீங்கள்லாம், எங்கேருந்துப்பா வர்றீங்கன்னு அப்படின்னு ஆச்சரியமாக பார்த்துட்டு இருந்தேன். கண்ணகி அக்கா வந்து ரோஜாவுக்கு தனியாக இலையே போடலை. அந்த இலையில பிசைஞ்சு குழந்த மாதிரி ஊட்டி விட்டாங்க. நான் அதெல்லாம் ரசித்து பார்த்துட்டே இருந்தேன். ஐயோ நம்ம சாப்பிட்ருந்தா நம்மளும் ரோஜாவுக்கு ஊட்டி விட்டுருக்கலாமே, மிஸ் பண்ணிட்டோமேன்னு நினச்சிட்டு உட்காந்துருந்தேன். இன்னொரு சான்ஸ் கண்டிப்பாக கிடைச்சா ஃபுல் அண்ட் ஃபுல் நான் தான் ரோஜாவுக்கு ஊட்டி விடணும்னு நினைக்கிறேன். மிஸ் பண்ணிட்டேன் அந்த சான்ஸை. பாப்பா வர்ஷு அடங்கவே மாட்டேன்ட்டா. எல்லாம் சாப்பிட்டு முடிச்சுட்டு நாங்கள் வந்து ஈவினிங் கிளம்பிட்டோம். சரிங்களா? அவ்வளோதான். எல்லோரும் சாப்பிட்டோம், நல்லா ரெஸ்ட் எடுத்தோம். கொஞ்ச நேரம் உட்காந்து பேசணும். ஒரு 6:30 மணிக்கு ஃபங்க்ஷன் கிளம்பி ரோஜா அங்கே இருக்கிற இடத்துக்கே வந்துட்டாங்க. இதுக்கப்புறம் மூமெண்ட் எல்லாம் பார்த்தீங்கன்னா வேறு லெவல் தான். நம்ம வீடே தாண்டாதவங்க நிறைய பேர் பார்த்துருப்பீங்க. இதெல்லாம் இந்த மாதிரி அப்படின்னு. நான்லாம் வந்து இதெல்லாம் புதுசு தான். எனக்கு இந்த எக்ஸ்பீரியன்ஸ் வந்து ரொம்ப புதுசு. நல்ல மனிதர்கள், நல்ல பண்பானவங்க கூட பழகிறதெல்லாம் ரொம்ப புதுசு. பணம், காசு எல்லாத்துக்கும் கிடைக்கலாங்க. ஆனால் வந்து ஒரு சிலருக்கு மட்டும்தான் அந்த மனசு வரும். அடுத்தவங்களுக்கு கொடுத்து பார்க்கணும், செஞ்சு பார்க்கணும், அவங்கள சந்தோஷப்படுத்தி பார்க்கணும் அப்படிங்கிற எண்ணமெல்லாம் சும்மா பணம் இருக்கிற எல்லாத்துக்கிட்டையும் வந்துடாது. அந்த மனசு வந்து ரோஜா அருண்கிட்ட இருக்குதுங்கிறத நான் இந்த வீடியோ பதிவில் சொல்லிக்க விரும்புகிறேன். யார் என்ன நினச்சாலும் சரி. நிறைய பேர் சொன்னீங்க நான் லைவ்லையெல்லாம் பேசும்போது, என்ன ரோஜா அருண் வண்டியாக புகழ்கிறீங்க அப்படின்னெல்லாம் வந்து கேட்டிருந்தீங்க. அப்படி சும்மா புகழ்வேனா சொல்லுங்கள் பார்க்கலாம். இப்போ என்னைய உங்களுக்கு பிடிக்குது அப்படின்னா என்கிட்ட இருக்கிற ஏதோ ஒரு ஸ்பெஷாலிட்டி தான் உங்களை வந்து பிடிக்க வைக்கும். அப்போ அதுக்கு பேர் என்ன வண்டியாக புகழ்கிறதுன்னு அர்த்தமா? அப்படி இல்லை. அவங்கக்கிட்ட இருக்கிற ஒரு சில குணங்கள் இல்லை, எல்லா குணங்களும் அங்கே இருக்கிற எல்லாத்துக்குமே கேட்டால் தெரியும். இந்த பாண்டி பையன் வந்து 2 நாளாக அழுதானா. லைவ்லையெல்லாம் பார்த்துருப்பீங்க. 2 நாளாக ஏன் அழுதுகிட்டே இருக்கிறீங்கன்னு எல்லாருக்கும் அவன் பாண்டியை கூட எல்லோரும் கிண்டல் பண்ணி சிரிச்சிட்டு இருந்தீங்க. அவன் அந்தளவுக்கு அவன் வந்து அப்சர்வ் ஆகிட்டான் ரோஜாவோட அன்பில். இங்கே என்ன எல்லாம் வீடியோ தான், லைவ் தான், செல்ஃபி தான், ஒன்றும் சொல்லிக்க வேண்டாம். இங்கே நாங்கள் பார்ட்டி ஹாலுக்கு கிளம்பும்போது இந்த வீடியோ கிஃப்டெல்லாம் வாங்கிட்டு கிளம்பியாச்சு. இதுதான் வர்ஷினி. நிறைய பேர் அவங்க வாய்ஸ் மட்டும் கேட்டிருப்பீங்கள்ல. விஎன் வர்ஷினி, அந்த ப்ளூ கலர் ஃப்ராக் போட்டவங்க தான். சென்டரில் ஒயிட் கலர் ஷர்ட் போட்டிருக்கிறது கிங்ஸ்டார். இந்த பக்கம் ரெட் கலர் டிஷர்ட் வந்து தமிழ் வந்து இப்போ ரீசெண்டாக தான் ரோஜாவோட லைவில் வந்து ஒரு 1 மந்த்தாக தான் பேசி பழக்கமாகி ரொம்ப பிடிச்சி போய் அவங்களோட இன்வைட்டு வான்னு சொன்னதுமே வந்துட்டாங்க தமிழ்.
எங்களோட மைண்டு ஃபுல்லாக பிளாங்க் ஆகிருச்சு. எல்லாருமே வந்து ரொம்ப சென்சிட்டிவாக இருக்க ஆரம்பிச்சிட்டோம். இனி இந்த மொமெண்ட்டு ஒவ்வொரு நேரமும் கடக்கும்போது ஐயோ முடிய போகுதே, ஐயோ முடிய போகுதே அப்படிங்கிற மாதிரியே இருந்தது. சனிக்கிழமை நைட்டு ஞாயிற்றுக்கிழமை ஃபுல்லாக இருக்க அப்படின்னு தோணுச்சு. ஞாயிற்றுக்கிழமை காலையில் சரி நைட்டு வரையில் இருக்குல்ல அப்படின்னு தோணுச்சு. அப்புறம் ஈவினிங் ஆக ஆக ஐயோ நம்ம விட்டு போக போகிறோமே அப்படிங்கிற ஒரு சென்சிட்டிவ் மனசுக்குள்ளே வர ஆரம்பிச்சிருச்சு. என்ன இருந்தாலும் அவனவன் வீட்டுக்கு அடுத்த வேளை சோத்துக்குங்கிற பழமொழி மாதிரி நம்ம வீட்டுக்கு போய் தான் ஆகணும். சரி இதையெல்லாம் விட்டுட்டு போகிறோமே அப்படிங்கிற ஒரு மொமெண்ட்டை நினைக்கும்போது மனசு கொஞ்சம் கஷ்டமாக தான் இருந்தது. நான் வர்ஷினி அங்கே உட்காந்துருக்குறாங்க, என் பக்கத்தில் மங்கையம்மா, எல்லாருமே பயங்கர சென்சிட்டிவ் ஆகிட்டோம். எல்லாம் அழுகதான்னு வைங்களேன், கொஞ்சம் நேரம் அழுக வேண்டியது தான். ரோஜாவோட பிரியமும் பாசமும் அந்த மாதிரி. நீங்கள் யாராவது ரோஜா கிட்ட பழகி பாருங்களேன், லைவில் இல்லை டைரெக்டாக பழகி பார்த்தா கண்டிப்பாக புரியும் அவங்களுடைய அன்பு. இங்கே நாங்கள் வந்து பார்ட்டி ஹாலுக்கு வந்துட்டோம். இங்கே தான் வந்து ஃபங்க்ஷன் அரேஞ்ச் பண்ணியிருந்தாங்க. ரோஜாவோட ரிலேட்டிவெல்லாம் வந்திருந்தாங்க. சரி நாங்கள் வந்து சரி அவங்க ரிலேஷனோடு இருக்கிறாங்க அப்படின்னு நானும் வர்ஷினி எல்லாம் ஒரு டேபிளில் உட்காந்துருந்தோம். ஆனால் ரோஜா நான் போய் எங்கள் வனிதாக்கா பக்கத்தில் உட்காடுறேன் அப்படின்னு வந்து என் பக்கத்துலேயே தான் உட்காந்துருந்தாங்க. அருண் வந்து அதுக்கு மேலேங்க. ரோஜா எங்கள் வீட்டுக்காரரும் ஆடுவாங்க, அருண் தான் வீடியோ எடுத்திருப்பார், நானும் வீடியோ எடுத்துகிட்டு இருந்தேன். ரொம்ப நல்லா இருந்தது. இது வந்து ரோஜாவோட அக்கா, அந்த எல்லோ கலர் ஸேரீ கட்டியிருக்கிறவங்க ரோஜாவுடைய அக்கா, ஓன் சிஸ்டர். கச்சு பாப்பா பாருங்கள் அங்கே உட்காந்துருக்காளா சேரில், ஸ்வெட்டர் போட்டுட்டு சென்டர் சேரில் உட்காந்துருக்கிறது தான் கஸ்விகா செல்லக்குட்டி. இவ வந்து வருசு. அருண் ஃபுல் அண்ட் ஃபுல் அங்கே வந்து ஹோட்டலில் என்ன அரேஞ்ச்மெண்ட் பண்ணியிருந்தாலும் அதையெல்லாம் ஒரி பண்ணாமல் ஒவ்வொருத்தருக்கும் டேபிளில் போய் என்ன வேணும் ஏது வேணும்னு கேட்டு கேட்டு செஞ்சாங்க. அதெல்லாம் தான் வந்து ரொம்ப ஆச்சரியமான விஷயம். அதெல்லாம் தான் எனக்கு ரொம்ப பிடிச்ச விஷயம். அதுக்கப்புறம் இந்த நிகழ்ச்சியில் ஆட்டம் பாட்டம் டான்ஸு தான். நான் வந்து என்னை வந்து பேச சொன்னாங்க. நான் வந்து நிறைய விஷயங்கள் மைக் கையில் கிடச்சி பேசாமல் மிஸ் பண்ணிட்டு வந்துட்டேன். அதுக்கப்புறம் தான் லைவில் வந்து ஃபீல் பண்ணினேன். அப்புறம் எனக்கு பிடிச்ச ஃபேவரட்டான பாட்டு மாலையில் யாரோ மனதோடு பேச, அந்த பாட்டை பாடினேன். ஒரு 4 லைன் பாடினேன். அதுக்கப்புறம் மைக்கு பிடிக்கிறதெல்லாம் எனக்கு ஃபஸ்ட் டைம் எக்ஸ்பீரியன்ஸ். அவ்வளோக்கா எனக்கு பேசவும் வரல பாடவும் வரல, நர்வஸ் ஆயிடுச்சு. சரி போதும்னு சொல்லிட்டு வந்துட்டேன். அப்புறம் நானும் எங்கள் வீட்டுக்காரரும் சேர்ந்து எல்லாம் பாட்டு பாடி ஒரே டான்ஸாக இருந்தது. இதெல்லாம் வந்து வீடியோ ரொம்ப லென்த்தாக போகும், பார்க்குறவங்களுக்கும் போர் அடிக்கும். அதனால் நான் அடுத்த வீடியோவில் எல்லாமே அந்த நிகழ்ச்சியெல்லாம் காட்டுறேன் முடிஞ்ச அளவுக்கு. இதுக்கப்புறம் பார்ட்டியெல்லாம் முடிஞ்சுதுங்க. நைட்டு 11 மணி 12 மணியெல்லாம் இருக்கும். நாங்கள் இல்லை 11 மணி வரையில் எங்களுக்கு டைம் கொடுத்தாங்க. அவ்வளோதான். பார்ட்டியெல்லாம் நல்லா ஜாலியாக என்ஜாய் பண்ணியாச்சு. ரூமுக்கு கிளம்பி நல்லா ரெஸ்ட் எடுத்து அடுத்த நாள் சண்டே வந்து சாட்டர்டேவை விட ரொம்ப நல்லா என்ஜாய் பண்ணணும். சண்டேவை எல்லோரும் போய் ரோஜா ரூம்லேயே தான் இருந்தோம். அதுவும் வேறு மொமெண்ட்டுங்க. அதெல்லாம் சொல்லணும் அப்படின்னா நிறைய விஷயங்கள் சொல்லிகிட்டே போகலாம். அவ்வளோதான். என்னோடய வாழ்க்கையில் இந்த தருணத்தை மறக்கவே மாட்டேன். திருச்சியில் துறையூரில் எப்படி நாங்கள் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் ஒன்றா மொமெண்ட் மறக்க முடியாது. அதே மாதிரி எனக்கு இந்த மொமெண்ட் மறக்கவே முடியாது. என்னோடய யூடியூப் லைவ் வீடியோ மூலிமா எனக்கு கிடைச்ச இந்த பொக்கிஷங்களை நான் வந்து இழக்க எந்த இடத்துலையுமே என்னால் இழக்க முடியாது. யாராரு அவங்களோட டேலண்ட்டை வந்து இது பண்ணலாம். முதல்ல ஆரம்பிக்கிறது யார் அந்த சிங்கக்குட்டி ஃபர்ஸ்ட் தன் டேலண்ட்டை வந்து வெளியில காட்ட போறது யாரு?